கூட இந்த தவுதவனா என் குடும்பம் என்ன ஆகுது? மிஸ்டர் சொல்விளங்கும் பெருமாள். எஸ். புதுசா ஓடுறதுனால உங்களுக்கு எதுவும் மூச்சு வாங்குதா? எல்லாம் மேல இருக்கும், பாத்துக்குவோம். பாத்துட்டானே. Offshore and onshore. For example, like we all are working together. Something happens. The next client will come to know that. Hello. So what I'm saying was, be careful when you deal with clients. ஒரு புருஷன் நிம்மதியா இருக்க முடியல உங்க புருஷனால. உங்க வீடு A பிளாக்ல இருக்கு. A வீடு Z பிளாக்ல இருக்கு. உங்க புருஷனோட அட்ராசிட்டி A பிளாக்ல இருந்து Z பிளாக் வரைக்கும் வருது. ஆமா 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு 10000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொந்த கொண்டாடுறா எப்படி? ஏமா பிள்ளையர் பொம்பளையர கூட்டி போய் பேசினா பரவாயில்லமா? கூட்டி கொண்டு குதிக்க விடுறா. இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? Excuse me. Carry on. பேசுறீங்க நினைக்காதீங்க. இந்த குரல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஆம்பளை. Yeah, what was he saying? முதல்ல தயவு செஞ்சு அந்தால வேலைக்கு அனுப்புங்க. இல்லனா இந்த ஃபிளாட்ல எந்த புருஷனும் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாது. Clients and all the problems. என்ன நடக்குது இங்க? லாஃபிங் தெரபி. அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? சார், சிரிக்கிறது கூட அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா சார்? ஆஃப் கோர்ஸ். மிஸ்டர் செக்ரட்டரி, இந்த பிளான்ட்ல ஜத்தமா கூட சிரிக்க கூடாது. சிரிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு சிரிக்கணும்னு ஏதாவது ரேஷன் வச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அளவா? என்ன அளவுன்னு கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க ப்ளீஸ். No, don't ask like bullshit. இந்த அளவு ஓகேவா சார்? No. Don't laugh, I say. என்ன இடிச்சிருக்கீங்க? Scream man. Shut up. Why would? வேணா. சிரிக்கிறீங்க சொல்றேன். Stop it. ஒரு அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மரியாதை இல்லாம சும்மா பழக வச்சிட்டு இருக்கீங்க. போலீஸ் கூப்பிடுவேன். இனிமே இப்படி பண்ணீங்க ஆர்எம்பிஎஸ் கேஸ் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவேன். குடும்பம், குழந்தை, நல்ல வாழ்க்கை. பொம்பளை பிறந்தாலே வீட்டை கட்டி தான் மாரடிக்கணுமா? ட்ரீம்ஸ்ங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா பிரச்சனை? ஏய் பிரச்சனை என்னன்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. செத்து தொலைலாம் போல இருக்கு. எது நீ மட்டுமா இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்தா? ஏன்னா இப்பெல்லாம் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிறது ஃபேஷனா போச்சு. என்ன கிண்டலா? எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஜெர்மன் போயிட்டு வந்திருந்தேன்னா அடுத்த கிரேட் போயிருப்பேன். மந்த்லி $70 salary இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். எல்லாம் போச்சு. இந்த ராய் போவேனாங்கிறாரு. அப்படியா? ஆமா, ராய் உன் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போவேனான்றாரு? ஆமா, நான் ஃபேமிலி விட்டு பிரியக்கூடாதான். அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. நீ இல்லைன்னா அந்த வீடு அழகா இருக்காது. ஏடா அம்மா இருந்தா தானே அந்த வீடு அழகு. அம்மா இல்லைன்னா அந்த வீடு அழகா இருக்காது. எப்படி பசங்களும் சொல்லிட்டாங்க, ரைட் விடு. அதெல்லாம் முடியாது. நான் அந்த ஜெர்மன் ட்ரிப் போயே ஆகணும். ஜெசி, திரும்பவும் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃப்ளாட் இப்போ நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே. நம்ம இருக்கிற வீடே நல்லா தானே இருக்கு. அது வாடகை வீடு இல்லைங்கோ, இது சொந்த வீடு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே பாரு, 90% லோனுங்கிறது நம்ம ஆயிலே அடமானம் வைக்கிற மாதிரி. அதான் கொஞ்சம். ஜெர்மன் ட்ரிப் போகிறோம்ல, அதில் நம்பிக்கை இல்லையா? டியூ கட்டுவேன். வாங்குறது கொடுக்கறத பற்றி பேசலை. வாழ்க்கை பூரா இஎம்ஐ தான் கட்டணும். கட்டி முடிக்கும் போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நெகட்டிவாக யோசிக்காது இல்லைங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக பேசு. ராய் வந்துட்டு இருக்காரு, அவர் முன்னாடி எதையும் உளறி தொலைக்காத. அப்பா, அங்க இருக்க 3வது கிரே கலர் ஜன்னல் தானே நம்ம வீடு? ஆமா, அங்க இருக்கிற ஜன்னல் எல்லாம் கிரே கலர் தான். போடா சொல்லமாடா. போய் சொல்லமாடி. சண்டை போடக்கூடாது. அவன் சொல்றதான் கரெக்ட். டேய், நீ கரெக்டரா மகனே? இங்கே தான் நான் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். பக்கத்து ஃப்ளாட் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது. சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் தான், ஆனால் தண்ணி வசதி, காத்தோட்டம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உனக்கு ஏன் நான் இந்த ஃப்ளாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4-5 பேர் இங்கே இருந்தால் எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல. வீடு வாங்குறத பற்றி இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லை. வேணா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடலாம். உன் ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணல, பிகாஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல். ஹே, அப்போ நீ வாங்குறியா? மந்த்லி 50,000 இஎம்ஐ. அந்த கமிட்மெண்ட்காக தான் ஜெர்மன் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இதோ இதான் அவரோட உலகம். குழந்தைங்க, வீடு. நான் கரியர் கான்ஷியஸான கேர்ள் தான். எனக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கிறோம்.
ஓகே உன் பேர் லிஸ்ட்டில் கொண்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ராய். இளங்கோ நீ தூங்குனதுக்கு அப்புறமா இளங்கோ சூப்பரா இருந்துச்சு. கார் எப்போ வரும்? ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேன். எனக்கு பார்ட்டில 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சூப்பரா. நானும் பார்ட்டில 2 லெக் பீஸ் சாப்பிடுவேன். சாப்பிடு. சொல்லு. ஒரு பறவை வந்து ஹலோ. ஐயோ எங்கேயா இருக்க? இது போன வைங்க. அது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா வர்ற வழியில. பைக்கில் போயிடலாமா? எங்க கிளம்பிட்டு இருக்கோம்? பைக்ல போலாமான்னு கேக்குறேன். பார்ட்டிக்கு யாராவது பைக்ல போவாங்களா? இதுக்கு தான் ஒரு கார் வேணுங்கிறது. மேலேயே இருக்கலாம்னு சொல்லு. கீழே வந்து நடு ரோட்டில் நிற்கிறேன். நடு ரோடெல்லாம் இல்லை ஜெசி, நம்ம காம்பவுண்டு தானே. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். ஹலோ மாமி. மாமி உங்கள் கார் இருக்கா? ராய் எங்கே இருக்கீங்க? டிரைவரை போட்டு உடனே அனுப்புங்களேன். அப்படியா? நாங்கள் போய் இறங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்னை வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா? கால் டாக்ஸி வர கொஞ்சம் லேட் ஆகுது. தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். 5 நிமிஷத்தில் கார் இருக்கும். ஓகேவா? ராய் பக்கத்தில் வந்துட்டாரு. ராய் வண்டியில் நான் போகிறேன். நீங்கள் ஆறாமற ஒரு வண்டியை பிடிச்சி வந்து சேருங்க. ஹாய். ஓ ஃபேமிலியோட இருக்கீங்களா? இல்லை நீங்கள் அவங்கள கூட்டு போங்க. ஓகே கேப் சொல்லிட்டீங்களா? நான் வேணா ஒருத்தரை கூட்டிகிட்டு போட்டுமா? அப்பா கூடயே வரேன். நானும் அப்பா கூடயே வரேன். ஓகே பை, see you there. பை. நம்ம 3 பேரும் தனி காரில் போகிறோம். ஏன் போறோம்? ஏண்டா டேய், நீ தான் லெக் பீஸ் சாப்பிடணும்னு சொன்னா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னியா? வேண்டாம். அம்மா தான் நம்மள விட்டுட்டு போனாங்கல்ல. பார்ட்டிக்கு போக வேண்டாம். வேற எங்கே போகிறது? ஏய் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், லெக் பீஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அப்பா முட்டை போண்டா சாப்பிட்றேன், மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம், மன நிறைவோடு திரும்பி வரோம். அப்பா அம்மா இன்னும் வரல. நம்ம தான் ஃபர்ஸ்ட். உள்ள போ. ஏய் கல்றா. வாடா. Welcome to Alpha, the city of 1,000 planets. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சில அடிப்படையான விஷயங்கள் இருந்து போலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களை நான் சொல்கிறேன். இந்த வரேன். இளங்கோ வரேன். கதவை தரடா. என்னாச்சு? ஏய் இரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டா தூங்கிட்டாங்களா? இளங்கோ என்னை ஏன் தள்ளி விட்டடா? அவரன் என் பசங்க பேசணும். ஒரே ஒரு பெக்கு தான், கொய்யாப்பழம் ஃப்ளேவர். சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. சோஷியல் ட்ரிங்க்ஸ் நினச்சதெல்லாம் நடக்கிற மகிழ்ச்சி நான் சொல்ல தோணல. இல்லைங்க, ஐம் சாரி. அம்மா எனக்கு அப்பா கூட 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது அம்மாவும் பார்ட்டியில் சாப்பிட்டாங்களாம். நீ தூங்கு. வா. அது கேட்குறாள். வா ஜெசி. ஏய் இளங்கோ, யூ ஆர் மை மேன். சரி. ஐ லவ் யூ. உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தானே நான் உழைக்கிறேன். ஜெர்மன் ப்ராஜெக்டில் நான் இருக்கேன். 2 years. ஈஸ்வரில் வீடு, BMW காரு. ஜெசி மேக்ஸ் ஹர் ஓன் வேர்ல்ட். அம்மாவுக்கு என்னாச்சுப்பான்னு கேட்டாங்க. தலைவலின்னு சொன்னேன்.
இப்போல்லாம் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியல ஜெசி. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நீ பார்க்குற வேலை உனக்குள்ளே இருந்த அழகான பொண்ணை கொன்னுருச்சு. நீ நிறைய மாறிட்ட. நான் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? நீ மகிழ்ச்சியாக இருக்கியா? ஏன் கேட்குற? அப்போல்லாம் எனக்கு 12,000 ரூபா சம்பளம். நீ வேலைக்கு போகல, வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே சம்பாதிக்கிற. பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர? நீ சம்பாதிச்ச 12,000 தான் நான் படித்து வேலைக்கு போய் இப்போ ₹1,00,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? தப்பாக புரிஞ்சுக்கிறாத. நம்ம 2 பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளோ சவுண்டு? அப்போ நான் கத்துறேன்னு சொல்றியா? குற்ற உணர்ச்சியில் சத்தம் போடுற. சரி விடு, எதுவும் பேச வேண்டாம். அப்ப நீ பொறுமைசாலி, நான் சண்டைக்காரி, அப்படிதானே? அது என்ன, எப்ப பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்ற? நம்ம பார்க்குற வேலைக்காக நம்ம கேரக்டரை பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் மாறுறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்ல. சோஷியல் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ கன்சர்வேட்டிவ். வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்துல ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கிற. ஐ நோ மை லிமிட்ஸ். கீப் யுவர் லிமிட்ஸ். அட்வைஸ் பண்ணி என்ன கொன்னுறாத. ஹலோ, யாரு நீ? ஹலோ மேடம். ஹலோ ஹலோ மேடம். மேடம் வெளியே போங்க மேடம். சும்மாரியா? ஹலோ நீங்க வெளியே போங்க. நீங்க ஏன் உள்ள வந்து? ஹலோ இங்க போங்க. யோ யாரே உள்ள? யோ உள்ள யாரியா? கதவு திறங்கல. யோ வாயா. சார் ஃபேமிலி சார். யோ ஏட்டு உள்ள போய் அவளை தட்டி தூக்கிட்டு வாயா. தூங்குற மாதிரி ஆக்ட். ஃபேமிலி சார். வர்றவன் பூரா ஏன் சொல்றான்? யோ வா வா வெளியில வாயா. வண்டியில எடுத்து போ. சரியா? என்ன சார் ஃபேமிலியா? ஆமாம் சார். எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரி லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டு தங்கி இருக்கீங்க? ஏய் போ போ வண்டியில ஏத்து அவனை. யோ லாட்ஜ் ஒன்று போட போடி. எவ்வளவு